ஸ்னேகா எம் மகதான். எனக்கும் கல்யாணிக்கும் பிறந்தவர். எங்க கல்யாணி வாழ்க்கையை கெடுத்த பாவி நீதானா? அந்த கல்யாணி வேற யாரும் இல்ல, ஸ்னேகாவுடைய சித்தி. அந்த வள்ளியோட மக செந்தில வச்சுதான் அந்த ஈஸ்வர் வள்ளியோட கதையை நான் முடிக்க போறேன். என் அம்மா பேரு கல்யாணியா? கல்யாணி அவரோட காதலியா? அவருக்கும் கல்யாணிக்கும் பிறந்த பொண்ணா? நான் தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து. போதுமா? யார் என்ன சொன்னாலும் நம்பாத. அம்மா, ஸ்னேகா, அம்மா, அந்த லைட் போடுங்க. அம்மா, ஸ்னேகாவும் கமலேஷும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணல. ஸ்னேகா, வாங்க. ஸ்னேகா இல்ல. என்ன விஷயம்? இதுவா தான் என்கிட்ட சொல்லலாம். ஓ, இப்ப அவளுக்கு எல்லாமே நீங்க தானா? வைதேகி அம்மா நல்ல ரூபத்துல ஒரு நாகப்பாம்பு, வெள்ளையும் சொல்லையுமா ஒரு வேஷதாரி. உங்களால தானே என் பொண்ணுக்கு சமீப காலமா இவ்வளவு அசிங்கம். அவ இங்கதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கா. கிழிச்சா நீங்க சந்தோஷமா ஜாலியா இருக்கேன்னு சொல்லுங்க. என் பொண்ணு தலையை உருட்டுறேன். உங்க குழந்தைய அவ சுமக்கிறான்ற கெட்ட பேர் வேற. எங்க உறவு தெய்வீகமான உறவு. அது நீங்க சொல்லக்கூடாது, ஊர் சொல்லணும். ஸ்னேகாவோட அம்மா நீங்க. உங்க மகளை பத்தி நீங்களே இப்படி தப்பா பேசலாமா? இது உங்க பொண்டாட்டி ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பாருங்க, அனாவசியமா தாறுமாறா பேசாதீங்க. அப்புறம் என்ன என்ன பண்ணுவீங்க? என் மேல கோபப்பட்ட என்ன பிரயோஜனம்? ஊர் வாய் உங்களால மூட முடியுமா? என் பொண்ணு மேல உங்களால பட்ட கலங்கத்தை துடைக்க முடியுமா உங்களால? நிறுத்துங்க. ஸ்னேகா யார் தெரியுமா? எம் மக. என்ன உளறேன்? அவளை அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு என்ன வேற அவமானப்படுத்துறேளா? ஸ்னேகா உங்க மக இல்ல, அவ எம் மக, எனக்கு பிறந்தவ. ஐயோ, அட பாவி பெருமாளே, இது என்ன கொடுமை? எஸ், ஸ்னேகா எம் மகதான். எனக்கும் கல்யாணிக்கும் பிறந்தவ. ஸ்னேகாவுடைய முகச்சாயல், அழகு, சங்கீத ஞானம், நடை, உடை, பாவனை எல்லாமே கல்யாணி மாதிரி தான் இருக்கு. ஸ்னேகா கல்யாணிக்கு தான் பிறந்தவன். கல்யாணி செத்து போயிட்டா. ஸ்னேகா சின்ன குழந்தையா இருந்தப்பவே காணாம போயிட்டா. அவ உங்க கையில கிடைச்சிருக்கணும், நீங்க அவளை எடுத்து வளர்த்திருக்கணும், அவ்வளவுதான். எனக்கும் கல்யாணிக்கும் பிறந்தவ தான் ஸ்னேகா. நிறுத்துங்கோ. எந்த கல்யாணி பத்தி பேசுறீங்க நீங்க? ஏன், துரசாமி வாத்தியார் மக கல்யாணி தான். அட பாவி, எங்க கல்யாணி வாழ்க்கையை கெடுத்த பாவி நீதானா? படுபாவி, அநியாயமா என் தங்க வாழ்க்கையை பாழ் பண்ணிட்டேடா. கல்யாணி உங்க தங்கையா? கல்யாணி என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். தயவு செஞ்சு பொறுமையா கேளுங்க. நானும் கல்யாணியும் இதுதாம்மா நடந்தது. அம்மா, ஸ்னேகா, அம்மா கொஞ்சம் வாயேன். சங்கர், சங்கர்,
என்னம்மா? சீக்கிரம் வா. இங்க வா. இங்க பாரு. என்ன? பாரு. என்னம்மா? அம்மாவும் பொண்ணு ஏதோ திட்டம் போடுறாளுங்க. அது என்னன்னு பாப்போம். வா. சரி. என்னம்மா? அம்மா உன்கிட்ட எனக்கு பேசணும் போல தோணித்து. அதான் நீ வெளியில வரும்போது உன்னை பார்த்து பேசலாம்னு நினைச்சேன். அதுக்கு எதுக்கடி வெளியில வந்து பேசணும்? உள்ள வந்து உட்கார வேண்டியதானே? ஆமா, அந்த லக்ஷ்மி புடுங்கல அப்புறம் ஏன் தான் வந்தோமோன்னு ஆயிடும். சரி, அந்த விஷயத்தை விடு. நான் உன்னை இப்ப பார்க்க வந்ததே வேற விஷயமா. ஈஸ்வரன் சாரை பத்தி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நான் உன்னை தேடி நாங்க போனேன். ஈஸ்வரனை பார்த்துட்டு தான் வரேன். அம்மா, அவரு என்ன தன்னோட மகன்னு சொல்றாரு. என் அம்மா பேரு கல்யாணியா? கல்யாணி அவரோட காதலியா? அவருக்கும் கல்யாணிக்கும் பிறந்த பொண்ணா நான்? எனக்கும் கல்யாணிக்கும் ஒரே மாதிரி சாயலாம். அப்படின்னா நீ என்னோட அம்மா இல்லையா? என்ன பெத்தவ நீ இல்லையா? ஸ்னேகா, நீ என் பொண்ணு தாண்டி, எனக்கு பிறந்தவ தாண்டி நீ. யார் என்ன சொன்னாலும் நம்பாத. அப்போ கல்யாணி யாருமா? அது அவ என் கூட பிறந்த தங்க. உனக்கு ஒரு தங்க இருக்கா? அவ பேரு கல்யாணி. அவ ஏன் சாயலே இருக்கா? இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னதே இல்லையம்மா. எப்படி சொல்லுவேன்? நீ ஜாடையில மட்டும் அவள மாதிரி இல்ல. உன்னோட வாழ்க்கை, தலையெழுத்து எல்லாமே அவள மாதிரி தானே இருக்கு. அவளும் ஒன்ன மாதிரியே ஒரு அயோக்கியனை காதலிச்சா. கழுத்துல தாலி கட்டிக்காமையே குழந்தைய பெத்துண்டா. ஊரெல்லாம் கேவலப்பட்டா. அவ எங்க அப்பா கூட பக்கத்து ஊர்ல இருந்தா. நான் கல்யாண திலஸ்தானத்துல இருந்தேன். நீ எனக்கு பிறந்த. திடீர்னு ஒரு நாள் வந்து நின்னா, அக்கா நான் பிள்ளையான் இருக்கேன், என்னை காப்பாத்துன்னு. அப்போ உனக்கு 3 வயசு. 7 மாசம் வரைக்கும் நான் வச்சு பார்த்தேன்டா அவளை. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் கண்ணா பின்னான்னு பேசுறான்னு கிளம்பி போயிட்டேன். பொன் குழந்தை பிறந்ததா தகவல் வந்தது. அதுக்கப்புறமா என் தங்க குடும்பத்தோட தீ விபத்துல சிக்கி பஸ்மமாயிட்டதா தகவல் வந்தது. அவ வாழ்க்கையில சொல்லிக்கிற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே இல்லடி. நீ சொல்றது வாஸ்தவம் தாம்மா. என் வாழ்க்கையும் கல்யாணி வாழ்க்கையும் ஒண்ணுதான். அந்த ஈஸ்வரனை பார்த்துட்டு தான் வரேன். இப்பதான் தெரிஞ்சது, கல்யாணியை கெடுத்த மகாபாவி அவன்தான்னு. நாசமா போறவன் நல்லாவே இருக்க மாட்டான். இந்த லட்சணத்துல ஒன்னு அவன் பொண்ணுன்னு வேற சொல்லிக்கிறான். அம்மா, அப்படி எல்லாம் பேசாத. ஈஸ்வரன் ரொம்ப நல்லவரு. நீ என்னடி அவனுக்கு வக்காலத்து? என் தங்க கல்யாணி வாழ்க்கையை அழிச்சவன் அவன்தான். அது இவர் இல்லம்மா, வள்ளி தான் கல்யாணி சித்தியோட வாழ்க்கையை அழிச்சவ. கல்யாணியை கெடுத்தவன் அவன் தானே. அதான் அதுக்கு தண்டனை தான். இப்ப தனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம ஒண்டி கட்டியா நிக்கிறான். மரத்துக்கு மரம் தவற வேதாள மாதிரி வீடு, ரோடு, கெஸ்ட் ஹவுஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ நான் அவர் மக இல்ல. நான் தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து. போதுமா? யார் என்ன சொன்னாலும் நம்பாத. அம்மா, ஸ்னேகா, அம்மா, என் செல்ல அம்மா நீதான். எனக்கு தெரியாதா? நம்பாம தான் இவ்வளவு தூரம் வந்த. கேட்டுன்னு போடு. அம்மா, ஈஸ்வரன் சார் கல்யாணி சித்தியோட போட்டோ காட்டினாரு. அச்சு அசல் நானே தான் அம்மா. அதான் எனக்கு சந்தேகம் வந்துடுத்து. இப்ப தெளிவாயிடுத்து. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஆட்டோ எடுத்துன்னு போ. உள்ள தாச்சி பொண்ணு நடந்து போகாது, சரியா? சரிம்மா, போயிட்டு வரேன். டே சங்கர், லேசா தலை சுத்துற மாதிரி இல்ல? இல்லையேம்மா. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. உனக்கு அதெல்லாம் இருக்கும், ஏன்னா லோ பிபி சுகர் எல்லாமே இருக்குல்ல. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லடா. இவளுங்க இப்ப சொன்ன கதையில எனக்கு கிர்ன்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏம்மா? பின்ன என்னடா, இந்த வைதேகி பிசாசு ஒருத்தி பண்ற அட்டுழியுமே என்னால தாங்க முடியல. இதுல குட்டி பிசாசு ஸ்னேகா வேற. மினி பிசாசு காயத்ரின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு இன்னும் ரெக்கையே முளைக்கல. அது எங்கெங்க பறக்க போதோ. இதெல்லாம் போதாதுன்னு இப்ப வைதேகிக்கு ஒரு தங்கச்சியா, அதுவும் ஸ்னேகாவோட சாயல்ல. மா, வாழ்க்கையில இந்த விஷயம்லாம் சாதாரணமா? ஏண்டா, அதெல்லாம் நம்ம வீட்லயே நடக்கணும்? நாம அப்படி என்னடா பாவம் பண்ணோம்? பேர பாரு, பேரு கல்யாணியா. எனக்கு அந்த கல்யாணி நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்?
அவ தான் செத்து போயிட்டால. திடீர்னு உயிரோட வந்தாலும் வந்துருவா. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. சரி வா போலாம். என்ன வீடு திறந்திருக்கு, ஒருத்தங்களே ஆளை காணும். ரேஷன் கார்டு நம்ம பேரை காணும். ரேஷன் கார்டை எங்க வச்சு தொலைச்சேன்? நீ எப்போ வந்த? உள்ள வரும்போது காலிங் பேர் அடிக்கிற பழக்கம்லாம் இல்லையா? மின்சாரத்தை மிச்சப்படுத்தலாமேண்டா. காத்து வரட்டுவேன்னு கதவை திறந்து வச்சேன். காத்து தவிர கண்டதெல்லாம் உள்ள வருது. ஹலோ, நீ அப்படி வந்தவ தானே? காடை கூட சக்கரை வாங்கிட்டு வரணும். டேய், வீட்ல இருக்கிறவங்களுக்கு சுகர் போதாதா? ஐயோ, என்ன இங்க கலாட்டா? ரேஷன் கடைக்கு போனோம், கார்டு எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேங்கிறான். லட்சுமி, ரேஷன் கார்டுல இருந்து உன் பேரை எடுத்துட்டு சகல இவ பேரை சேர்த்துருவார் போல இருக்கு. இனிமேல் இவதான் பர்மனண்டா? என்ன பண்றது, என் தலை எழுத்து. தலை எழுத்த மாத்து. இவள அடிச்சு விரட்டு. ரோட்ல கிடக்க வேண்டியவ இவ. இவளுக்கெல்லாம் அட்ரஸ் கொடுத்து எதுக்கு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க? கேசவா, கொஞ்சம் திரும்பு. ஆ? என்ன பாக்குற? இல்ல, நெத்தியில உன் அட்ரஸ் மட்டும் எழுதி ஒட்டிருக்காங்க. ஏய். விட்றா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சென்சஸ் எடுக்கிறவரா? ஆமா, நீங்க போஸ்ட்மேனா? ஆ? நமக்குன்னு எதுவும் விலாசம் கிடையாது. இதுல மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறதா? மம்மி இந்தாங்க. சரி, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு சரி வரேன். போயிட்டு வாங்க. சங்கர், ஆ? இந்த நட்டையும் கூட சேராத. உலக மக அயோக்கியம். ஆ, இவங்க பயங்கர யோக்கியம். சொம்பு தவளையெல்லாம் எடுத்து உள்ள வைக்கணும். ஆமா, இவர் யாரு? என் மகன் சங்கர். ஓ, ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில வந்தவரா? Glad to meet you. By the way, I am Kesavan. சங்கர், உனக்கு மாமா முறப்பா? அப்பாங்கிற உறவே நிலை இல்ல. இதுல மத்த உறவுக்கு என்ன அவசரம்? ரொம்ப புத்திசாலியா இருக்கான். ஜெயிலுக்கு புள்ளையா போயிட்டு புத்தரா திரும்பி வந்திருக்கான். அவர் திட்டிட்டாரு, அதான் விரக்தியா இருக்கான். கவலைப்படாத, எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கு. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான், அதான் கவலையா இருக்கு. நான் இருக்கேன்ல. அதான் இன்னும் ரொம்ப கவலையா இருக்கு. ஏய், சந்தடி சாக்குல என் காலை வாரி விடுற பாத்தியா? சரி, அவசரமான விஷயம்னு வர சொன்னியே, என்ன மேட்ரு? ஸ்னேகா ஈஸ்வர் தொடர்புல புது விவகாரம் கிளம்பி இருக்கு. கல்யாணி. கல்யாணியா? அது யாரு? ஸ்னேகாவோட சித்தி, வைதேகியோட தங்க. இதுதான் புது தலைவலி. ஐயோ, பிளாஷ்பேக்லாம் சொல்லி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சொல்றேன். அப்ப ஈஸ்வரும் ஸ்னேகாவும் அப்பா மக உறவா? ஸ்னேகாவும் கல்யாணியும் வேற ஒரே மாதிரி இருப்பாங்களா? இது போதுமே எனக்கு. இத வச்சு ஒரு ஆட்டம் ஆடிடுவோம்ல. என்ன ஆட்டம் ஆடுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அந்த ஸ்னேகா வைதேகியோட நிம்மதியை கெடுத்து தொலை. அவளுங்க இந்த ஊரை விட்டே ஓடணும். அந்த மாதிரி ஏதாவது செய். என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா கொஞ்சம் பணம் செலவாகுமே. தெரியுமே. ஏதாவது வேலை சொன்னா உடனே பணத்தை கொடுன்னு. இந்தா வரேன். ஸ்னேகா, எங்கம்மா போயிட்ட? ஒரு ஃபோன் கூட உன்னால பண்ண முடியலையா? நான் தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? சாரி சார், ஒரே டென்ஷன். உங்க அம்மான்னு சொல்லிக்கிற அந்த வைதேகி வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கல்யாணியை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் இப்பதான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். அம்மா கிட்ட இருந்து எனக்கு வேற விதமான தகவல்கள் கிடைச்சது. இது வரைக்கும் எனக்கே தெரியாத ரகசியங்கள் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. அப்படின்னா உங்க கல்யாணி எங்க அம்மா வைதேகியோட தங்க. அப்படின்னா எனக்கு சித்தின்னு அர்த்தம். அதனால்தான் எங்களுக்குள்ள உருவ ஒற்றுமை, சங்கீத ஞானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படியா? ஆமா சார். அம்மாவோட அப்பா தான் துரைசாமி வாத்தியார். அவரு பக்கத்து ஊர்ல இருந்திருக்காரு. எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது கல்யாணி சித்தி அம்மாவை தேடி வந்திருந்தாளாம். தனக்கு யாரோடைய தொடர்பு இருந்ததாவும், அதனால அவ கல்யாணத்துக்கு முன்னாலே கர்ப்பம் ஆயிட்டதாவும் அம்மா கிட்ட அடைக்கலம் தேடி வந்திருந்தாளாம். அம்மாவும் ஒரு 7 மாசம் வரைக்கும் கல்யாணி சித்தியை நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறத தாங்க முடியாம அவ ஊரை விட்டே போயிட்டாளாம். அப்புறம்
அவளுக்கு குழந்தை பிறந்ததாவும் ஒரு விபத்துல எல்லாரும் இறந்துட்டதாவும் அம்மாவுக்கு தகவல் மட்டும் வந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் நமக்குள்ள இருந்த உறவு இன்னும் பலப்பட்டிருக்கு. நான் உங்க பொண்ணு மாதிரி தான். அப்போ கல்யாணி பெத்த குழந்தை, அந்த பெண் குழந்தை எங்க? அவங்க கல்யாணியோட சேர்த்து அந்த குழந்தைய எரிச்சிட்டாங்களா? தெரியலையே, இந்த விஷயத்துல இன்னும் சில மர்மங்கள் இருக்கு. கல்யாணி பேரை கேட்ட உடனே வள்ளி நடுங்கிட்டா. அப்ப நம்மளோட மத்த கேள்விகளுக்கான பதிலும் வள்ளி கிட்ட நிச்சயமா இருக்கும். கண்டுபிடிப்போம். என் மகளும் இல்ல, என் கல்யாணியும் உயிரோட இல்ல. நான் அனாதை ஆயிட்டம்மா. ஐயோ, என்ன பேச்சு இதெல்லாம்? நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது. என் சித்தி கல்யாணி தான் என்ன உங்க கூட சேர்த்து வச்சிருக்கா. இனி நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை கிடையாது. நான் உங்க பொண்ணு. அம்மா, என்னம்மா நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ ஒன்றும் சொல்லாம இருக்க? என்ன பண்றது? மத்தவங்களுக்காக நம்ம போடுற திட்டம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. நமக்காக ஏதாவது திட்டம் போட்டா ஒரேடியா ஊத்திக்குதே. புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. வந்துட்டான்டா இம்ச அரசன் 24ஆம் புலிகேசி. ஏதோ என் பேர் அடிபடுற மாதிரி தெரியுது. ஏய், இப்ப பேச்சு மட்டும்தான் அடிபடுது. இப்படியே போனேன்னு வச்சுக்க, நீ அடிபடுவ. ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் கூட ஒரு சூடான விஷயத்தோட தான் வந்திருக்கேன். யோ யோ யோ, நீயே உருப்படாதுவன். உன் பந்தாக்கெல்லாம் இத்தனை நாள் நாங்கள் மயங்கினதெல்லாம் போதும். நான் ஒரு சூடான நியூஸ்னு சொன்னேனே, அதுக்கு ஒரு க்ளூ மட்டும் எடுத்து விடுறேன். அப்புறம் நானே போறேன்னு சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னு தடுப்பீங்க. ஏய், முதல்ல இவனை வெளியே அனுப்புடா. க்ளூ என்ன தெரியுமா? கல்யாணி ஈஸ்வரின் வாழ்க்கையில் கல்யாணி. அப்ப நான் வரேன். ஏய் நில்லு. நோ 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 நோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். பை. ஏய், முதல்ல அவனை பிடிடா. டேய், நில்லியா ஒரு நிமிஷம். எதுக்குடா என்ன பிடிக்கிற? ஏற்கனவே என்ன 24வது இம்சி புலிகேசின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு என்ன தடுக்கிற? நான் வரேன். பை. யோ, கல்யாணி யாருன்னு சொல்லு. அதுவே உனக்கு தெரியாதா? கேசவா, அந்த கல்யாணி பத்தி உனக்கு என்ன தெரியும்? கல்யாணியா? அது யாரு? என் கல்யாணியை வாழ விட்டார்களா அந்த நயவஞ்சக நரிகள்? அது ஒர்க் அவுட் ஆகாது. டேய், என் தங்கச்சிடா கல்யாணி. அவளை தொட்டா நீ பிரியாணிடா. ஏ டண்டனக்கா, ஏ டனக்கனக்கா, ஏ டன். சரி 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 சரி, ஓவரா உணர்ச்சி வசப்படாத. உன்னை பத்தி பேசுனது தப்பு தான், மன்னிச்சுக்கோ. அது சரி, கல்யாணி பத்தி சொல்லு. அந்த கல்யாணி வேற யாரும் இல்ல, ஸ்னேகாவுடைய சித்தி. முகம், உருவம், நட, உட, பாவனை அத்தனையும் அப்படியே ஸ்னேகா மாதிரியே இருக்குமா. உங்க புருஷன் அதான் ஈஸ்வரு, ஸ்னேகாவுக்கு சித்தப்பா முறையா. அதான் உங்களுக்கே தெரியுமே. கல்யாணி ஸ்னேகாவுக்கு சித்தியா? எனக்கு ரொம்ப நாள் அந்த டவுட் இருந்தது. சரி, கல்யாணி என்ன பண்ணீங்க? கேசவா, நீ ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்க. சாரி. ஸ்னேகா வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஈஸ்வர் தான் அப்பான்னு சந்தேகப்பட்டீங்க. விதிய பாத்தீங்களா? இப்ப ஸ்னேகாவுக்கு ஈஸ்வர் அப்பா முறை. இது எப்படி இருக்கு? ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னொரு விஷயம், ஸ்னேகாவோட குழந்தை உங்க சொத்துல பங்கு கேட்கணும் பயந்தீங்கல்ல, இப்ப ஸ்னேகாவுக்கே பங்கு கேட்கிற உரிமை உண்டு சொத்துல. அதான் அடி வைத்த கலக்குது. இந்த ஈஸ்வர் கல்யாணி காதல் கதை இருக்கு. யோ, எடுத்து பெரிய என்னமோ ரோமியோ ஜூலியட் காதல் கதையை சொல்ற மாதிரி அப்படி ரசிக்கிற. அதெல்லாம் பழைய கதை. புதுசா ஏதாவது சொல்ற மாதிரி பிளான் பண்ணாத. முதல்ல எடுத்து விட்டு காலி பண்ணு போ. ஏதோ இந்த கிராமத்து காதல் கதையை சொல்லலான்னு பார்த்தேன், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏமா, என்னைக்கு இருந்தாலும் இந்த கேசவன் தேவைப்படுவான். எப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போ ஃபோன் பண்ணுங்க. வரேன் வரேன். ஆமா, எனக்கு நல்லா தெரியும் நீ தான் கல்யாணியை தீர்த்து கட்டியிருக்க. பயப்படாதம்மா, அதே ஜாடையில் இருக்க ஸ்னேகாவை நான் தீர்த்து கட்டி உன் புள்ள நிரூபிக்கிறேன். ஓகேவா? டேய், தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. சட்டுப்புட்டுன்னு செய். இந்தாங்க.
வணக்கம் டாக்டர். மீரா வாமா. என்ன எதுக்கோ அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களே, அம்மாவுக்கு ஏதாவது? அம்மாவை வந்து நீயே பாருமா, வா. என் குழந்தை வலி வலி கஜேந்திரா, என் குழந்தை விட்டுருங்க, என் குழந்தை விட்டுருங்க, என் குழந்தை விட்டுருங்க, என் குழந்தை விட்டுருங்க, வலி கஜேந்திரா, என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை விட்டுருங்க, விட்டுருங்க, என் குழந்தை விட்டுருங்க, என் குழந்தை விட்டுருங்க. அந்த லைட் போடுங்க. வேண்டாம் அம்மா வேண்டாம். அம்மா, உன் பொண்ணு மீரா வந்திருக்கேம்மா. அம்மா, நான் உன் பொண்ணு மீரா வந்திருக்கேன். அம்மா, உன் பொண்ணு மீரா வந்திருக்கேம்மா. வந்துட்டியா? நீ இங்கே இரு, அம்மா குடியேறு. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. நீங்க போகாத. அந்த கஜேந்திர வள்ளி அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அம்மா நீ என் உயிர், நீ இங்க போகாத. அம்மா நீ எங்கேயும் போகாத. அம்மா, நான் வந்துட்டேன். நோனு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ நிம்மதியா தூங்கு. ஆமாம்மா, நான் சொல்றத நீ நல்லபடியா கேட்கணும். நீ நிம்மதியா தூங்கணும். என்ன? சரி. நீங்க போங்க டாக்டர். நான் கொஞ்ச நேரம் அம்மாவோட இருந்துட்டு வரேன். சரிம்மா. இதெல்லாம் உனக்கு தான். ஆகட்டு. நல்லா இருக்கா? நீ இனிமே அந்த காப்பத்துக்கே போவானா, இங்கேயே இருக்கலாம். உனக்கு என்ன வேணாலும் அப்பா வாங்கி தரேன். என் கண்ணம்மாக்கு என்ன வேணும்? அம்மா வேணும். புரிஞ்சுக்கோ கண்ணம்மா, இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாமே இந்த சோபா ஆண்டி தான். பாட்டி வேணும்னா ரெடிமேடா நான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அப்பாவும் கூட இருப்பேனா, நாளைக்கு காலைல போயிடுவேனா. நீங்க அப்புறம் வரவே மாட்டீங்களா? ஏன் வரமாட்டேன்டா, கட்டாயமா வருவேன். அப்பா வேலைக்கு போறேன், லீவு கிடைக்கும் போதெல்லாம் கட்டாயமா ஒன்று வந்து பார்ப்பேன். வருதுப்பா. வா வா வா, வாயெல்லாம் கழுவி விடுறேன் வா. நான் உன்னை சிரமப்படுத்திட்டேனா சோபா? நான் அந்த சிரமத்தை பற்றியெல்லாம் கவலைப்படல. நம்ம படுற சிரமம் கடைசியில் வீணாக போயிடக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். நம்ம போகிற பாதைக்கு முடிவு எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அது நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்கு. என் வாழ்க்கை என் கையில் இல்லை சோபா. நான் பல பாவங்களை செஞ்சிருந்தாலும் கடவுள் என் மேலே கருணை வச்சு என் குழந்தையை காப்பாற்ற ஒன்று மாதிரி ஒரு நல்லவளை அமைச்சிருக்காரு. அடுத்த ஒரு ஜென்மன்னு இருந்தா நீ எனக்கு செஞ்ச உதவியை நான் உனக்கு திருப்பி செய்வேன். வேற எதுவும் சொல்ல தோணல.
பாட்டி இந்தா. போங்க பாட்டி. ஏய், யாரது? வெச்சது வெச்ச இடத்துல இந்த வீட்ல இருக்காதே. என் செல்போனை காணும்னு 1/2 மணி நேரமா தேடிட்டு இருக்கேன். பார்த்து தரேன் அத்தை. இன்னும் என்னடி கிடைச்சதா இல்லையா? சரியா தேடு. ச்சே. பன்றாவி வீடா இது? இருக்கிறது நம்மள உசுரோட விட மாட்டேங்குது. செத்தது எழுந்து வந்து கழுத்து அறுக்குது. ஓ. அம்மா ஏம்மா சும்மா கத்திட்டே இருக்க? ஏற்கனவே உனக்கு பிபி அதிகமாக டென்ஷன் ஆனா வச்சுக்கோ, கை கால்லாம் இழுத்துக்கு போகுது. ஏய், என்ன சாபம் விடுறியா? உண்மையாக தான் சொன்னேன். வாய மூடுறா. ஏற்கனவே ஸ்னேகாவை நினைச்சு என் ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கல்யாணி விவகாரம் வேற. புதைச்ச இடத்துல பூதம் மாதிரி புதுசா வேற கிளம்பி இருக்கு. ஸ்னேகாவும் என் புருஷனும் சேர்ந்து என்ன ஆட்டம் ஆட போறாங்கன்னே தெரியலையே. அம்மா அப்பா வந்து செத்த பாம்பு, நீ அவரை கண்டு பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆமாண்டா, இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. கடைசியில போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு. உள்ள வரலாமா? அடரே, வாங்க ராமநாதன் சார். வாங்க சார். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. உட்காருங்க. சொல்லுங்க. என்ன ராமநாதன் சார், எப்பவுமே ஆன் சீசன்ல தான் வருவீங்க, இப்போ கச்சேரி வேற இல்ல, ஆஃப் சீசன்ல வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? பா, நான் சபா செக்ரட்டரி மட்டும் இல்ல, இந்த ஃபேமிலிக்கே ஃப்ரெண்டு. நான் எப்போ வேணா வரலாம், புரியுறதா? நான் ஈஸ்வர சாரை பார்க்கலான்னு வந்தேன். சார் இல்லையா? அவர் உழைச்சு கலைச்சு போயிட்டாரு. அதான் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, நான் அவர் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். இத லேடிஸ் கிட்ட தான் சொல்ல முடியும், முக்கியமா உங்ககிட்ட சொல்லணும் தான் வந்தேன். இன்னைக்கு சாயந்தரம் எங்க ஆத்துல என் பொண்ணுக்கு சீமந்தம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுல நீங்க அவசியமா வந்து கலந்துக்கணும். ஓ, அப்படியா? உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு ஆத்துக்காரி இல்ல, ஆத்துல வேற பொம்மநாட்டிகளும் இல்ல. அதனால எல்லாத்துக்கும் நானே தான் அழைக்க போவேன்ருக்கு. அதனால நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சே, அப்படியெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பா வரேன். கட்டாயம் வரணும். அது மட்டும் இல்ல, உங்க மாட்டு பொண்ணையும் கூட்டின்னு வரணும். அண்ணா, இத பாரு, நீயும் அவசியம் வந்து கலந்துக்கணும். ஏன்னா இது உங்க ஆத்து ஃபங்க்ஷன் மாதிரி. கண்டிப்பா வரும் சார். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, அவசியம் வந்துருங்க. ரேணு, குடிக்க கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வா, போ. என்னம்மா பூஜையெல்லாம் பலமா இருக்கு? ஏதாவது விசேஷமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. சகல சௌபாகியத்தோடு சந்தோஷமா இருக்கணும்மா. மனசுல நினைச்ச காரியம் நடக்கணும், என் லட்சியத்துல நான் ஜெயிக்கணும்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. ஆமா தாத்தா, இன்னில இருந்து என் லட்சிய போராட்டம் ஆரம்பம். இன்னைக்கு தான் ஓபனிங் செரிமனி. நமக்கு ஓபனிங் செரிமனி முக்கியம் இல்லம்மா, நினைவு நாள் தான் முக்கியம். அந்த வள்ளி ஈஸ்வரனுடைய நினைவு நாள் தான் முக்கியம். ஆமா தாத்தா, அந்த வள்ளியோட மகன் செந்தில வச்சுதான் அந்த ஈஸ்வர் வள்ளியோட கதையை நான் முடிக்க போறேன். அந்த செந்தில் அடிக்கடி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரானா, அவனோட க்ளோஸா பழகி நீ நினைச்ச காரியம் நடக்கும், வெற்றி கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். போய் உங்க அம்மா கல்யாணியுடைய பரிதாப நிலைக்கு பரிகாரம் தேடு. சரி தாத்தா, நான் வரேன். ஆமையா, 4 லோடு மணலுக்கு 3 லோடு அடிச்சு 4 லோடுன்னு கணக்காட்டினா உதைக்காம என்ன பண்ணுவாங்க? இதை பாரியா, எனக்கு நேர்மையான ஆளு தான் முக்கியம். உன்ன மாதிரி ஃப்ராட் எனக்கு தேவையில்ல. போன வையா. அயோக்கிய பசங்க, ஃப்ராடு பசங்க. ஊர்ல ஒருத்தனையும் நம்ப முடியல. ஏங்க, உங்க ஆபீஸ் பிரச்சனையை டைனிங் டேபிள் வரைக்கும் கொண்டு வரணுமா? அதானே, நிம்மதியா குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்களா. சாரிமா, தப்புதான். இனிமே டைனிங் டேபிள் வரும்போது செல்போனே பேச மாட்டேன், போதுமா? இந்தாங்க பாவக்கா பிட்ல. தெரியுமே, உடம்புக்கு ரொம்ப நல்லதாச்சே. லட்சுமி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சபா செக்ரட்டரி ராமநாதன் பொண்ணுக்கு வளைகாப்பு, மறந்துடாம போகணும்.
நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேங்க. என்னது? சங்கர் வந்ததுல இருந்து வெளியில எங்கேயுமே அவனை கூட்டிட்டு போகல. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. யாரு இவன்? இவன் எதுக்கு? வளகாப்புக்கு அவனும் வரட்டுமே. இவனுக்கு தெரிஞ்சது கைக்கு போடுற வேற காப்பு. அண்ணா தயவு செஞ்சு சும்மா இருக்கேளா? நீங்க ஒரு பெரிய மனுஷன்றத அப்பப்போ மறந்து விடுறேள். வாஸ்தவம் தான். ஆனா ஒரு அயோக்கியனோட அப்பனை அடிக்கடி ஞாபகம் வருதே. நான் அதை சொல்லல. பெத்த பிள்ளையவே யாரா இப்படி கேவலப்படுத்துவாளா? நீங்களே உங்க பிள்ளைய மதிக்கலன்னா அப்புறம் வேற யார் மதிப்பா? அவன் தான் தெரிஞ்சு நல்ல பிள்ளையா இருக்கானே, அப்புறம் ஏன் கரிச்சு கொட்டுறேள்? ஆமா, நல்லா சொல்லு, மண்டையில நல்லா உரைக்கட்டும். சரி, மாத்தி மாத்தி கதா கலாச்சமா பண்ணாதீங்க. வளைகாப்புங்கிறது லேடிஸ் ஃபங்க்ஷன். லட்சுமி, நீ ஒண்ணு பண்ணு, வைதேகி நீயும் போயிட்டு வந்துருங்க. என்னது வைதேகியா? ஏன், என்ன தப்பு? ஆமாங்க, தப்பே இல்ல. மாமி, நீங்க போய் ஒரு நல்ல பட்டு புடவை கட்டிட்டு வாங்கோ. ஜம்முன்னு கார்ல பின் சீட்ல உட்காந்துக்குங்க. நான் முன்னாடி உட்காந்துட்டு காரை ஓட்டின்னு வந்து அங்க போன உடனே இறங்கி கதவு திறந்து விட நீங்க ஜம்முன்னு இறங்கிக்குங்க. என்ன, நீங்க தானே இந்த ஆத்து முதலாளி அம்மா, நான் வேலைக்காரி தானே, சரியா? அம்மா, அவங்க பாவம் ஏன் கிண்டல் பண்ற? அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வரட்டும், என்ன தப்பு? இது பாருங்க, நீங்க 2 பேருமே கார்ல பின் சீட்ல உட்காந்து வாங்க, நான் வண்டி ஓட்டு வரேன். ஓகேவா? இல்லப்பா சங்கர், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. என்னதான் இருந்தாலும் நான் இந்த ஆத்து வேலைக்காரி தானே, நான் வரல. என்னம்மா சொல்றீங்க? நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா? நீங்க வரீங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் போறோம். ஓகேயா? இல்லப்பா, வரலன்னு சொன்னா கேள. நீங்க வரீங்க, அவ்வளவுதான். டேய், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல மூளை குழம்பி போச்சா? எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அம்மா, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் பண்றேன். கூடிய சீக்கிரமே நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அடாடா, ஏமா இந்த வேலையெல்லாம் நீ ஏன் செய்யற? ஏன் நான் பண்ணக்கூடாதா? ஓ, இதையெல்லாம் செஞ்சு நான் வயசானவன்னு நிரூபிக்க பாக்குறியா? என் கை காலெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு, என் வேலையெல்லாம் என்னாலே செஞ்சுக்க முடியும். அது சரி, ஏதோ பாவம் சும்மா தானே இருக்கோம், ஹெல்ப் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்றது? உன்னை விட நான் பல மடங்கு ஆரோக்கியமா, துடிப்பா, ஆக்டிவா இருக்கேன். ஓ, அப்படியா? என்ன நம்பிக்கை வரலையா? பாத்துருவோமா? உனக்கு எனக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைப்போம், யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பாத்துருவோம். பிரமாதம். நீங்க ஹார்ட் பேஷண்ட், நான் பிரெக்னென்ட். 2 பேரும் ஓட்ட பந்தயத்துல ஓடினோம்னா யாரும் ஃபர்ஸ்ட் வர முடியாது. நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு டாக்டர் தான் வரணும். அப்பவும் உனக்கு தான் முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாரு, அப்புறம் தான் எனக்கு. எங்க எனக்கு நல்ல ஒரு பிரமாதமா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு கொண்டு வா பார்க்கலாம். அது வரைக்கும் நான் இஸ்திரி போடுறேன். ஓகே. ஹாய், என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணி ரெஸ்டாரண்ட் வர சொன்ன? ஹாய் பாசுந்தி. இருடி, உனக்கு இன்னொன்று ஆர்டர் பண்ணிருக்கேன். என்ன பாசுந்தி சாப்பிடுவா? பெசன் நகர்ல இருந்து ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நான் பாஷான சாப்பிட கூப்பிட்டாலும் நீ வந்துதான் ஆகணும், ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட். பாஷானமா? அப்படின்னா என்ன? அது ஒரு வகை ஸ்வீட். அப்ப எனக்கும் பாஷான வேணும். நீ ரொம்ப தொல்லை பண்ணா கேட்கவே வேண்டாம், நானே வாங்கி கொடுப்பேன். ஹே, என்னடி இவ்வளோ ஓப்பனா சைட் அடிக்கிற? ஆள் எப்படி இருக்கான்? தலை வாராத பரதேசி மாதிரி இருக்கான். ஏய், எனக்கு பிடிக்கல. அது ஜாக்கிர் ஹுசேன் ஸ்டைல் டி. ஆளு ஸ்மார்ட்டா இருக்கான். என்னடி சாம்பார் இந்த மாதிரி வழிச்சு நக்குறான்? சரியான வழிச்சல் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கு. சரியான சாம்பார். ஏய், சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிடுறவன் எல்லா விஷயத்திலயும் ஜெகதால பிரதாபனா இருப்பான். ஏய், என்னடி இப்படிலாம் பேசுற? வெயிட் அண்ட் see. I'm really sorry. I'm sorry, sir. Sorry. ஏய், என்ன மீரா, என்னடி சரியான இடிமண்ணியா இருப்ப போல இருக்கு நீ. அவன் பர்ஸ அபேஸ் பண்ணிட்டேன். ஐயோ,
நீ என்ன பிக் பாக்கெட் கேஸா? கத்தாத. அவனை வச்சு ஒரு பிளான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணுடி, என்ன எதுலயும் மாட்டி விட்டுறதுடி. உன்னை வெறும் கம்பெனிக்கு தான் வர சொன்னேன். அங்க பாரு. சார் கொடுங்க. 144. பர்ஸ் எடுத்துட்டு வந்தேன். இங்கே இங்கே தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்க்குறேன். சரி சார், தேடி பார்க்குறேன். சார் இந்த பர்ஸ் தானே பாருங்க. இதாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. பில் எவ்வளோ? 1 செகண்ட். கேஷ் பர்ஸ்லாம் வச்சுருந்தேன். யாரோ பிக் பாக்கெட் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? பணத்தை கொடுங்க சார். இல்லைங்க, சத்தியமா பர்ஸ் தாங்க வச்சுருந்தேன். வந்துட்டாங்க இந்த மாதிரி எல்லாம். எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? இல்லைங்க, சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்றாரு மேடம். இல்லைங்க, பர்ஸில் தான் காசு வச்சுருந்தேங்க. யாரோ பிக் பாக்கெட் அடிச்சாங்க. இப்படிதான் நானும் சாப்பிட வந்தேன். இன்னைக்கு சர்வரா இருக்கேன். அடுத்தது இவர் தான் போல இருக்கு. ஹலோ, அவரை பார்த்தா இவ்ளோ டீசெண்டா ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவரு போய் சரி பில் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 144 ரூபா 60 காசு மேடம். என்ன மேடம் எங்க பாக்குறீங்க? இல்ல, இவர் கூட சாப்பிட்டவங்களா எங்க? இவர் மட்டும்தான் மேடம் சாப்பிட்டாரு. இல்லை, ரொம்ப பசியாக இருந்தது தான். ஏதோ காஃபியோ டீயோ குடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். மறந்துட்டேன். தம்பி, ஒரு டிகாஷன் காஃபி. சரி, பில் எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னீங்க? 144 ரூபா 60 காசு. ஓகே, டிப்ஸோட சேர்த்து 150 ரூபா இருந்தாங்க. மச்சம் சார், இல்லைன்னா மாவாட்ட வேண்டிய ஆள் நீங்க. காசு கொடுத்துட்டாங்களே. ஹாய், என் பேர் சஞ்சன். நான் கேட்கவே இல்லையே. இல்லை, பில்லெல்லாம் பே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பார்த்தா பாவமா இருந்துச்சு, மனசுல எங்கேயோ டச் பண்ணுச்சு, அதான். பை த பை, ஐ எம் மீரா. நாளைக்கு நீங்கள் ஃப்ரீங்களா? ஹலோ, எப்படி இருக்கு உடம்பு? இல்லைங்க, நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கட்டின பில் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவேன். அதான் கடன் அன்பை முறிக்கும். சில நேரங்களில் அன்பு கடனையும் முறிச்சிடும். எந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போது நாளைக்கு ஓகே தானே? ஓகே. நாளைக்கு இதே நேரம். ஓகே, பாய். பாய். என்ன மீரா, பேச்செல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. நாளைக்கு ஆக்ஷனை பாரு. வா. நமஸ்காரம் சார். அடடே மிஸ்டர் ராமநாதன், வாங்க. என்ன என் ஞாபகம் இப்பதான் வந்துதா? ஞாபகம் எப்பவுமே இருக்கு. ஆமா, எப்படி இருக்கு? பார்த்தா தெரியல, என் சட்டையை நானே இஸ்திரி போட்டுட்டு இருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அப்படியே கொஞ்ச நேரம் விட்டா பொசிங் போடும் தெரியுது. ஓ, ஐ எம் சோ சாரி. வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான். என் பொண்ணுக்கு சீமந்தம் வச்சிருக்கேன். நீங்க வந்து அதுல கலந்துக்கணும். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். யாரு? கவிதாவுக்கா? வெரி குட். காலம் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது பாத்தீங்களா ராமநாதன்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவளை எல்கேஜியில சேர்த்த முதல் நாள் என் கார்ல தானே கொண்டு போய் விட்டோம். நன்னா ஞாபகம் இருக்க. அவ அரங்கேற்றத்துக்கும் நான் தானே அவளை போய் டிராப் பண்ணேன். அதுவும் நன்னா ஞாபகம் இருக்கு. இப்ப அவளுக்கு சீமந்தம், குழந்தை பிறக்க போகுது. ஆனா நம்ம மனசுல அவளை இன்னும் குழந்தையாவே கவனிக்கிட்டு இருக்கோம் இல்ல? உடம்புக்கு வயசாருது, பாசத்துக்கும் மனசுக்கும் எங்க வயசாருது? வயசாறதே இல்லை. ஆமா, நீர் எதுக்கு உம்ம பொண்டாட்டிய விட்டுவிட்டு இங்க ஒரு பிரம்மச்சரியம் லீட் பண்ணிட்டு இருக்கீர்? நான் ஒரு ஜோக் படிச்சேன் ராமநாதன். பொண்டாட்டிங்க பேசாம வாய மூடிட்டு இருக்கிறப்போ போட்டோ எடுக்கிற மாதிரி அதிவேகமா இயங்கக்கூடிய ஒரு கேமராவை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முக்காவாசி 2050 கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பொம்மை நாட்டின பேசதான் செய்வா. பேசுனா பரவாயில்ல, 32 பல்லுக்கு நடுவுலையும் போட்டு மெல்றாளே, கொல்றா. நரகம்தான். நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நன்னா தெரியுது. ஈஸ்வரன், நான் ஆத்துக்கு போயிருந்தேன். அங்க உன் ஒய்ஃபையும் பையனையும் பார்த்தேன். அவளையும் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். நீரும் அவசியம் தவறாம வந்து கலந்துக்கணும். புரியுறதா? ஏன் ஓய், நீர் என்ன எனக்கு வரம் கொடுக்குறீரா இல்ல சாபம் கொடுக்குறீரா? அவ வந்தா நான் எங்க வருது? என்ன பண்றது, நான் அவளை பார்த்துட்டேன். அதனால மரியாதைக்கு கூப்பிட்டேன். ஆனா உங்களை அப்படி கூப்பிடல, உண்மையா மனசார கூப்பிடுறேன். அதனால அவசியம் வந்து கலந்துக்கணும்.
பாப்போம். பார்க்கலாமா? ஐயோ, இந்த பாருங்க, கவிதாக்கு உங்க மேல எவ்வளவு பாசம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவ அழுதுருவோம். ஆமா, நான் வளர்த்த பொண்ணு தானே. சரி, வரேன். நம்ம ஸ்னேகா, நீ எங்க இங்க? அப்பா வீட்டுல மக தங்கி இருக்கா. என்ன சார் சொல்றீங்க? இல்ல, 2 அனாதைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கும்னு சொல்றேன். அவளையே மகளாவே நான் நினைக்கிறேன். அது சரி, இப்பதான் புரிஞ்சுது. இதான் பிரச்சனையோ? நீங்க அதுக்காக தான் வீட்ல இருந்து கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து தங்கி இருக்கா? வீடு பிரச்சனை, கெஸ்ட் ஹவுஸ் பிரச்சனையின் தீர்வு. சார், காஃபி குடிக்கிறீங்களா? நான் காப்பி எல்லாம் சாப்பிட்றத விட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. ஒரு முக்கியமான விஷயம், என் பொண்ணுக்கு சீமந்தம் வச்சிருக்கேன். நீங்க ஆத்துக்கு வந்து 2 கீர்த்தனை அமக்களமா பாடுற. சார், நான் அங்கெல்லாம் ஏன் சார் வரணும்? இது நம்ம ஆத்து ஃபங்க்ஷன்மா. முதல்ல அரங்கேத்தமே நான் தான் பண்ணேன், ஞாபகம் இருக்கோ இல்லையோ? அதெல்லாம் சரிதான் சார். ஆனா நான் அங்க வந்தா ஏதாவது பிரச்சனை? இத பாருமா, ஒரு பிரச்சனையும் வராது. மகேஷ் உங்க ஆத்துக்கார், ஈஸ்வரன் உங்க அப்பா மாதிரி. இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? நீ தெளிவா இருக்கியோ இல்லையோ, அவ்வளவுதான். நிச்சயமா சார். அப்புறம் என்னம்மா, பகவான் மேல பாரத போட்டு ஆத்துக்கு வந்து 2 பாட்டு பாடு, அப்புறம் ஈஸ்வரோ ரட்சத்து. அப்ப நான் கிளம்புறேன் சார். நீங்களாம் கண்டிப்பா வந்துடணும். வரட்டுமா? ஏன் சார், நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க போறீங்களா? நாம போறோம். தாத்தா, அந்த செந்தில் ரெஸ்டாரண்ட்ல அவன் கிட்ட பணம் இல்லைன்னதும் அவன் முகத்துல ஏற்பட்ட பயம் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி. அவன் அவன் சரியான வெண்ண தாத்தா, அப்படியே டீல நனைஞ்ச பிஸ்கெட் மாதிரி. அப்பாவை போலதான் பொள்ளையும் போல இருக்கு. அழகான பொண்ணை பார்த்தா அப்படியே ஜொல்லு வழியறாங்க. அந்த ஜொல்லு பாட்டிய என் கால்ல விழ வைக்கிறேன். நீ புட்சாலிதாம்மா, நான் ஒத்துக்கிறேன். இந்த புட்சாலித்தனத்தால தான் அந்த பையனை மடக்கியிருக்க. ஆனா இந்த கும்பல் கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இவங்க தாம்மா உன் அம்மாவை நாசம் பண்ணவங்க. எங்க அம்மா படிக்காதவ, அப்பாவே, அதனாலதான் நாசம் பண்ணிட்டாங்க. ஆனா என்கிட்ட அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அழிச்சிடுவேன். மீரா, எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வருது. ஊர்ல வாத்தியாரா இருந்தப்போ என் மனசுல இருந்த தன்னம்பிக்கை, உடம்புல இருந்த உறுதி, வார்த்தையில இருந்த கம்பீரம் எல்லாம் அப்படியே உங்ககிட்ட இருக்குமா? இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, அதான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ வயசு பொண்ணு, செந்தில ஆள் ஒரு மாதிரின்னு சொல்றாங்க, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கம்மா. தாத்தா, ஏன் பயப்படுறேன்? அவன் தான் நேக்கு என்ன ஒருவன் நன்னாவே தெரியுமே, அப்புறம் எப்படி தப்பு நடக்கும்? அவ எல்லாரையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அழகுன்னு ஒரு ஆயுதம் வச்சிருக்கேன். அந்த ஆயுதத்தை வச்சு அவ எல்லாரையும் நாசம் பண்ணிடுவேன். எதிரிய ஜெயிக்கணும்னா பலவீனத்துல தானே அடிக்கணும். செய்யுமா, செய்ய. நீ அதை செய்யணுங்கிறதுக்காகத்தானே இத்தனை வருஷமா தவம் இருந்திருக்கேன். ஆனா என்ன செய்ய போறேங்கிறத என்கிட்ட சொல்லிட்டு செய்யுமா. என் யோஜனையும் சொல்லுவேன். சொல்றேன் தாத்தா.